திரு முடிமன் ராமசாமி, இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள், ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க ராமசாமி? அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீதிமன்றத்தில் இன்று வந்திருக்கிற தீர்ப்பை பற்றி நீங்கள் கேட்கிற காரணத்தால் அதை பற்றி நான் பேச வேண்டியிருக்கிறேன். பொதுவாக 2022 ஜூலை 12 நடைபெற்ற பொதுக்குழு சம்பவத்துக்கு பிறகு நீதிமன்ற படிக்கட்டுகளிலே நீதி கிடைக்கும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நீதிமன்ற படிக்கட்டுகளை கதவு தட்டுகிற போது கிராமப்புறங்களில் இருக்கிற காடுகரைகளிலே வேலை செய்கிற பொதுமக்களும் குடிமக்களும் கூட பேசிக் கொண்டார்கள், தீர்ப்பு நல்ல முறையில் வரும் என்று. ஆனால் தொடர்ந்து தீர்ப்புகள் என்ன பொதுமக்கள் எதிர்பார்த்தார்களோ அதற்கு மாறாகவே அந்த தீர்ப்புகள் வந்து கொண்டிருந்தது. காரணம் என்ன? பொதுமக்கள் அப்படி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அதிமுக என்பது அடித்தட்டு மக்களின் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் தலைவன் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த இயக்கத்தில் பொதுச் செயலராக வருகின்றவர் தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த இயக்கத்தினுடைய விதி. எப்படி 2ஆம் ஜான் பால் மன்னர் இங்கிலாந்து மக்களுக்கு மேக்னா கார்ட்டர் தந்தாரோ அதை போல புரட்சி தலைவர் அதிமுக தொண்டர்களுக்கு தந்திருக்கிற மேக்னா கார்ட்டர். ஆனால் அந்த விதிகளை எல்லாம் எந்த நீதிமன்றமும் இந்த கட்சியின் பிறப்பையும் நாங்கள் அறிய மாட்டோம், இந்த கட்சியின் சிறப்பையும் நாங்கள் உணர மாட்டோம், இந்த கட்சி தலைவன் எழுதி வைத்திருக்கிற விதிகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள மாட்டோம், எங்கள் பார்வையில் எது சரி என்று படுகிறதோ அதை மட்டுமே நாங்கள் தீர்ப்பாக தருவோம் என்று அதிகாரத்தில் உள்ளவர்கள் முடிவு செய்த பிறகு பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் வேறு தம் தலைவின் இதுதான் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர வேற என்ன இருக்கிறது? அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதை ஏற்றுக்கொள்வதால் அம்மா கூட பேசும்போது சொன்னாங்க அவர் மிக ஸ்ட்ராங்காக இருக்கிறார் என்று. நான் அதைத்தான் சொல்ல வருகிறேன். நீதிமன்றங்களின் தீர்ப்பு ஒரு இயக்கத்தை வழிநடத்தி விடாது. நீதிமன்றத்தை விட துலாக்கோலாக இருந்து ஒரு இயக்கத்தை சமன் செய்வது எது என்று கேட்டால் அது மக்கள் மன்றத்தின் மாட்சி மிதங்கிய மக்கள் மன்றம். இல்ல, நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழிநடத்தி விடாது. ஆனா இது முக்கியமான தீர்ப்பு அல்லவா? இது ஒரு பொதுச் செயலாளர் அவர் தலைமைக்கான தீர்ப்பு அல்லவா? இது இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியில் அவருக்கான மிகப்பெரிய ஒரு பலமாக தான் இது பார்க்கப்படும். நீதிமன்ற தீர்ப்பு வழிநடத்தி விடாது. ஆனால் தற்போதைய நிலை, அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இந்த விவகாரம் அதிமுக தொண்டர்கள் பெரிதும் வரவேற்கிறார்களே, அது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல, அவர் பொதுச் செயலாளர் என்ற பதவியை பெற்று அதிமுக என்ற இயக்கத்தின் முதுகில் அமர்ந்து சவாரி செய்து கொண்டிருக்கிறார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதிமுக என்ற இயக்கத்தின் தோலுக்கு என்றைக்காவது ஒரு புகழ் மாலை சேர்த்திருக்கிறாரா? அவர் முதுகிலே அமர்ந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர தோலுக்கு புகழ் மாலை கேட்டு கொடுத்திருக்கிறார். வேறு கட்சியிலிருந்து வந்த மாதிரி சொல்றீங்க, வேறு கட்சியிலிருந்து வந்த மாதிரி சொல்றீங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் கிளை செயலாளராக ஆரம்பித்து முதலமைச்சராக உயர்வு பெற்றிருக்கிறார். நீங்க சவாரி செய்கிறான்னு சொல்றீங்களே, அதற்காக சொல்றேன். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்கிறேன். அதிமுகவின் தொண்டனாக அல்ல, அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் சவாரி செய்கிறார். அதைத்தான் நீங்க முதல்ல பார்க்கணும். அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் சவாரி செய்கிறாரே தவிர அந்த கட்சியின் தோலுக்கு ஏதாவது புகழ் மாலை பெற்றுக் கொடுத்திருக்காரா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் பொதுச் செயலாளர், கட்சி அவரிடம் இருக்கிறது, சின்னம், கொடி, பதவி அத்தனையும் அவரிடம் இருக்கிறது. இந்த இயக்கம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது. நாடு இதுவரை கன்றாத ஒரு தோல்வியை சந்திக்கிறது. நான் இந்த இயக்கத்திலே 72 இருந்து பயணிப்பவன், பல தேர்தல் களங்களிலே நிற்பவன். நான் மேடையிலே பேசிவிட்டு போவன் அல்ல, உங்கள் வாதங்களிலே கலந்து விட்டு போகிறவன் அல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் 2-3 தொகுதிகளிலே களமாக சென்று தேர்தல் களமாடுகிறவன். நான் வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல் களத்துல மிக அது இயல்பான ஒன்றுதானே. பெரும் தலைவர்கள் எல்லாமே டிபாசிட் எடுத்த வரலாறு இங்க உண்டு அல்லவா? உங்கள் வார்த்தையை சற்று மாற்றிக் கொள்ளுங்கள். வெற்றி தோல்வி அல்ல, வெற்றியில் பல வகை இருக்கிறது, தோல்வியில் பல வகை இருக்கிறது. வெற்றி என்பது ஒருவன் 25,000 வாக்குகள் வித்தியாசத்திலே ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவானையானால் அது வெற்றி. ஒருவன் 500 வாக்குகளிலே வெற்றி பெறுவானையானால் அது வெற்றி அல்ல, வெற்றி வாய்ப்பை இழப்பு என்று பெயர். இப்படி வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைவெளி இருக்கிறது. ஆனால் அதிமுக பல இடங்களிலே கட்டுத்தொகையை பறி கொடுத்திருக்கிறது. நான் தோல்வியை பற்றி பேசவில்லை, தொகையை பறி கொடுத்திருக்கிற இயக்கம் அதிமுக என்று சொன்னால் இந்த இயக்கத்திலே, இந்த இயக்கம் பிறக்கிற போதே அதில் பிறந்து நடமாடியவனுக்கு எவ்வளவு வலியை கொடுத்திருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த இயக்கத்திற்கு தள்ளியவர் யார்? அதுதான் கேள்வி. இன்றைக்கு அவர் எழுச்சி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் என்று எதற்காக போகிறார் அந்த பயணம்? அதிமுகவிற்கு ஒரு 2 அத்தியாயத்தை எழுதுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்.
அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வேற என்ன இருக்கின்ற அவர் சொல்லுகிறார், எல்லா விஷயங்களையும் அனைவரிடமும் கேட்டுத்தான் முடிவெடுக்கிறார் என்று. 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் போய் அவரை சந்தித்து இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துங்கள், பிளவுபட்ட இயக்கத்தால் தான் இப்படிப்பட்ட தோல்விகளையும் இப்படிப்பட்ட இழப்புகளையும் அவமானங்களையும் இந்த இயக்கம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது, ஆகவே ஒன்றுபடுத்துங்கள் என்று சொன்ன போது மறுத்துவிட்ட மனிதன் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கும் அதை சொல்லுங்க, மெஜாரிட்டியை பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும். நீங்க குறிப்பிடுவது போல 6 பேர் சேர்ந்து ஒண்ணு சொல்றதை அவர் கேட்க முடியுமா? மிச்சம் இருக்க 30 பேர் சொல்றதை கேட்க முடியுமா? பெரும்பான்மை ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே இருக்கிறது. 5 பேர் 6 பேர் என்பது அது ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பு தானேன்னு சொல்றாங்க. நீங்க தொடருங்க ராம. அதிமுக என்பது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை கொண்டது அல்ல. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பொதுக்குழுவும் செயற்குழுவும் தான் புரட்சி தலைவரை கட்சியை விட்டு நீக்கியது. ஆகவே அந்த பொதுக்குழுவுக்கும் செயற்குழுவுக்கும் அதிகாரம் கொடுக்க கூடாது, அதன் பல்லை பிடுங்க வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் தொண்டர்களுக்கு விதி எழுதினார். அதன் பல்லுக்கு புலிப்பல்லை மாட்டி எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் குற்றம் சொல்கிறோம். விதியின் நோக்கமே சிதைக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வருவதில் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவரும் அதிமுகவில் இருந்தவர் தான், வாழ்ந்தவர் தான், அதிமுகவிலே பதவி சுகம் பார்த்தவர் தான். ஆனால் அவர் வந்திருக்கிற முறை தவறி பதவிக்கு வந்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்றம் இதை ஏற்கலையே. வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் தானே தீர்ப்பு வழங்கியிருக்கும். இதெல்லாம் வாதமாக முன்வைத்திருக்கும் அல்லவா? ராமசாமி முன்வைத்த கருத்துக்கள் நீதிமன்றம் அதை பார்த்திருக்கும் தானே. அவரு நேரடியாக ஒரு நிமிஷம் நேரடியா பொதுச் செயலாளரா வரல, இடைக்கால பொதுச் செயலாளராக ஒரு பொதுக்குழுல தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். நீங்க அந்த படிநிலைகளை எல்லாம் பார்க்காம ஏதோ அவரே தானா வந்து நான் பொதுச் செயலாளர்னு சொன்ன மாதிரி பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமசாமி தொடருங்க. இல்ல அதாவது சார் ஒரு நிமிஷம், 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும். இது யாருக்காவது முன்மொழிவாங்களா? யார முன்மொழிவாங்க? பதவியில் இருப்பவர்களைத்தான் முன்மொழிவார்கள். யார்? எடப்பாடி பழனிசாமி கையை காட்டி சொல்லுகிறார், இங்க இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் சார் இந்த கருத்துகள் சார் இந்த கருத்து விமர்சனங்களுக்கு அப்பால் தான் சார் நீதிமன்றத்துக்கு போகுது. இந்த கருத்து விமர்சனங்களுக்கு அப்பால் தான் நீதிமன்றத்துக்கு போகுது சார். நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது வச்சது இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது, பொதுச் செயலாளராகவே அவர் தொடர்வாரா, அதனால நிறைய நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஒரு தீர்ப்பு அனைத்தையும் தவிடுபடி ஆக்கி இருக்கிறதுன்னு சொல்றாங்க அதிமுகவினர். நீதிமன்றத்தின் தீர்ப்பு, நாங்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பற்றி பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. அது எங்களுக்கு தெரியும். இப்படித்தான் வரும், இப்படித்தான் செய்கிறார் என்று நீதிமன்றங்கள் உள்நோக்கம் கற்பிக்க வேணாம் சார். விமர்சனங்கள் வைக்கலாம் நீதிமன்றத்தின் மீது, உள்நோக்கம் கற்பிக்க வேணாம். நான் சொல்றேன், அதிமுகவின் விதிகளை எந்த நீதிமன்றம் கவனத்தில் கொண்டிருக்கிறது? நான் அதைத்தான் சொன்னேன், மேக்கனா காத்தல் என்று சொன்னேன். இதை விட அவர்களுக்கு நான் புரியும்படி சொல்ல முடியாது. எங்கள் இயக்கத்தில் எந்த இயக்கத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு எங்கள் இயக்கத்திற்கு உண்டு. அதனால்தான் எங்கள் இயக்கத்தின் சிறப்பை விடாமல் நீங்கள் தருகிறது என்று சொன்னேன். நீங்கள் எங்கள் இயக்கத்திற்கு என்று எழுதப்பட்டிருக்கிற விதிகளை பாருங்கள். அந்த விதிகளின்படி எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால் நான் ஒத்துக்கொள்கிறேன். அதில் ஒன்று எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த விதிகளை மீறி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எங்கள் தலைவன் தந்தை சார், நானெல்லாம் புரட்சி தலைவரின் உண்மை தொண்டன். புரட்சி தலைவர் எழுதிய விதிகளைத்தான் மதிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன். அந்த விதிகளை நீங்கள் குழி நோக்கி புதைக்கிறீர்களே, ஆனால் நீங்கள் அதிமுகவை காப்பாற்றுவீர்கள் என்று நான் எப்படி நம்ப முடியும்? நீங்கள் இதுவரை அதிமுகவின் தலைவனாக நீங்கள் சொல்லிக் கொண்டாலும் என் எதிரியை தோற்கடிக்கிற வலிமை உங்களுக்கு இல்லை. உங்களை பாதுகாத்துக் கொள்கிற திறமை உங்களுக்கு இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. என் எதிரியை தோற்கடிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கிறதா? என் எதிரியை எவன் வெற்றி கொள்கிறானோ அவன் தான் என் தலைவனாக இருக்க முடியும். என் எதிரியை வெற்றி கொள்ள முடியாதவன் எனக்கு எப்படி தலைவனாக முடியும்? இதுதான் என் கேள்வி. காரணம், தொண்டர்களை நீங்கள் அரவணைத்து செல்லாதது, கட்சியின் மூத்த நிர்வாகிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பது. நாளைக்கு கூட நீங்கள் கூட சொன்னீர்கள், நாளைக்கு அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறாரோ, அடுத்த நாள் என்ன குண்டு வெடிக்க போகிறதோ என்பதை போல இருக்கிறது. இந்த அகிலத்தை அழிக்க பிறந்த அணுகுண்டுவை போல அதிமுகவை அழிக்க பிறந்த அசுர சக்தியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி நடமாடி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இது வந்து நீங்க அதிமுக சார்பா யாரையும் கூப்பிடல. நான் வந்து அனைத்து மக்கள் அரசியல் கட்சியாக இருந்தாலும் சொல்றேன்,
ஒரு கட்சியை வந்து நீங்க வெற்றி தோல்வியை பொறுத்து பேசணும்னா 2011 திமுக வந்து தோல்வியை தழுவுறாங்க, 2014 நாடாளுமன்றத்துல முழுவதுமா தோக்குறாங்க. அப்ப அந்த கட்சி அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா? தேர்தல்ல வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறிதான் வரும். அதனால நீங்க பேசக்கூடாது. நீங்க பேசுறது முறையற்ற பேச்சு. யாரும் ஏமாத்தி வரல. அந்த இடத்துல நடக்கிற அநியாயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் போது காப்பாற்ற நினைச்சாரு. கட்சியில இருந்திருக்கலாம் அண்ணா, நீங்க நீண்ட காலம் கட்சியில பயணித்திருக்கலாம். ஆனா உங்களுடைய கருத்து மட்டுமே சரி என்று பேசக்கூடாது. அவர் முடிக்கிட்ட நான் உங்ககிட்ட வரேன் பிரியா. வெற்றி தோல்வியை பத்தி பேசல, நான் பேசுவது அண்ணா திமுக கட்டுத்தொகை இழந்திருக்கிறது என்று பேசுறேன். 7 இடங்களிலே கட்டுத்தொகை இழந்திருக்கிறது, 7 இடங்களிலே 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு அவலநிலையை இந்த கட்சி சந்தித்திருக்கிறது என்று சொல்கிறேன். அது இயல்பான ஒன்றுதான். திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருக்கிறது. 2 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டமன்றத்தில் அமர்ந்த வரலாறுலாம் திமுகவுக்கும் உண்டு. இவையெல்லாம் அரசியல் களத்தில் யதார்த்தமானது, இயற்கையானது தான் சொல்றாங்க. இருக்கிற கருத்தை நான் உங்ககிட்ட கொண்டு செல்லணும் அல்லவா? நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுங்க சார். 2 சட்டமன்ற உறுப்பினர்களோடு திமுக களத்துக்கு வந்திருந்தாலும் 234 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் நடக்கவில்லை. அதான் முக்கியம். நீங்க பாத்துடுங்க. அண்ணா திமுக எப்படி ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினரோடு வந்ததோ அதே மாதிரி தான் திமுகவும் டெபாசிட் நடக்கவில்லை. ஏதாவது இடைத்தேர்தலில் டெபாசிட் வந்திருக்கும், அது பிரச்சனை கிடையாது. நல்லது, நான் வரேன் ராமசாமி, நான் மீண்டும் வரேன். முதல்ல தோல்வியிலே பேசாதீங்க. தோல்வி வேறு, கட்டுத்தொகை இழப்பது வேறு. அதைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு புரிய சொன்னேன். மோசமான தோல்வின்னு சொல்றீங்க. மோசமான தோல்வின்னு சொல்றீங்க. ராமசாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிடம், நான் மீண்டும் வரேன். பிரியா, நான் வரேன். உங்க கருத்தை மாத்திக்கங்க. நீங்க உங்க கருத்தை நான் வரேன் ராமசாமி, நான் வரேன். எல்லாரும் சந்தித்திருக்கிறார்கள் என்று சொல்லாதீங்க. நான் வரேன். கட்டுத்தொகை இழப்பது என்பது வேறு, நான் வரேன். தோல்வி என்பது வேறு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வரேன் ராமசாமி, ஒரு நிமிஷம் வரேன். 67 காமராஜர் விருதுநகர்ல தோத்தார். இதெல்லாம் தோல்வி. ஆனால் நான் சொன்ன 2019 விஜயகாந்த் தோத்தார்ல, அது படுதோல்வி. அது டெபாசிட்டே போச்சு அவருக்கு. 2க்கு வித்தியாசம் இருக்கு. இவங்களும் தோத்தாங்க, அவங்களும் தோத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தோல்விதான். தோல்வி என்பது வேறு, வெற்றி என்பது சார். வெற்றி ஒன்றுதான், தோல்வி ஒன்றுதான் சார். நம்ம பேசலாம் சார். தோல்வி என்பது வேறு, படுதோல்வி என்பது வேறு. நல்லது. நான் மீண்டும் வரேன் ராமசாமி, நான் மீண்டும் வரேன். ஒரு நிமிடம் குறுக்கிட்டாங்க. அவங்க கருத்திற்கும் சேர்த்து பதிலை சொல்லுங்கள். ஒரு நிமிடம் ராமசாமி, ஆசுவாசப்படுத்தி. நீண்ட காலமாக அரசியல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா தேர்தல் அப்படிங்கறதோட வெற்றி தோல்வியை வந்து பெரிதுபடுத்தி பேசுறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏன்னா நீங்க பேசுறத புரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க வெற்றிக்கும் போது 10 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாலும் வெற்றிங்கிறீங்க, தோல்விங்கிறத ராமசாமி உங்க கருத்தை முன் வச்சீங்களே. ஒரு நிமிடம் இருங்க. அடுத்தவங்க கருத்தை உள்வாங்கிட்டு பேசுங்க. நான் உங்ககிட்ட வரேங்க ராமசாமி, நான் உங்ககிட்ட மீண்டும் வரேன். ஒரு நிமிடம் இருங்க. நான் மீண்டும் வரேன். ஒரு நிமிடம். 2021ல எத்தனை சதவீத வித்தியாசம்? அவங்க கருத்தை பதிவு செய்ய விடுங்க ப்ளீஸ். எத்தனை சதவீத வித்தியாசம் இருந்தது சொல்லுங்க. அது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் எத்தனை சதவீதம் இருந்தது? 1.5% கூட முழுசா இல்லங்கிற மாதிரி தான் கணக்கு சொல்லுது. அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024ல வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கு. அதிமுக தனித்து நின்ற போது அதிமுக வாக்கு வங்கி உயர்ந்திருக்குன்னு தான் ஆய்வு சொல்லுது. நீங்க கணக்கு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா கூட்டணியோட நிக்கல. நீங்க புரிஞ்சு பேசுங்க. நான் சரியா தான் பேசுறேன். நீங்க பழி போடணும். உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை காட்டாதீங்க. இல்ல பிரியா, ஒரு நிமிஷம். நான் மீண்டும் வரேன் ராமசாமி, நான் மீண்டும் வரேன். நீங்க 2 பேரும் பேசுனீங்கன்னா யாரோட கருத்துமே மக்களுக்கு கேட்காம போயிடும். ஒரு நிமிடம் நான் மீண்டும் வரேன்.